தமிழக வெற்றி கழகன்றதுல இக்கனா விட்டான். ஓகேவா? அவனுக்கு ஏங்க அடிப்படையே அவனுக்கு உண்மையிலே சொல்றான். அவனுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, விஜய் ஃபேன்ஸ் நம்ம பெரிய ஆளு, நம்ம விஜய் வந்து பெரிய ஆளு அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். டேய் அவன் ஒரு மயிரத்து கூட சமம் இல்லடா அப்படின்னு அவனை மதிக்கவே இல்லடா யாரும் அப்படின்றதான் உண்மை. ஏங்க கடைசியா பத்மபூஷன் வந்து யார் தெரியுமா கொடுத்தாங்க? விஜயகாந்த் கொடுத்தாங்க. அதுவும் இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. பாலச்சந்தர் இருக்காருல்ல, தாதா சாஹிப் பால்கே விருது வந்து அவருக்கு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. சிவாஜி கணேசனுக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா நவீன் பிரசாத்? புரியுது புரியுது புரியுது. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸோ அதனால விஜய் ஃபேன்ஸ் வந்து அவனுங்க ஆதங்கப்படுறது, கோவப்படுறது நியாயம். ஆனா பொறாமப்படுறதுல நியாயமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுல ஒரு ஒரு உங்களுக்கு எப்படா கிடைக்கும்? இல்ல புரியல. நீங்க வந்து பொட்டி கொடுத்து பணம் கொடுத்து குமுதத்துல வந்து நீங்க வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து பணம் பொட்டி கொடுத்து எடுத்து போட்டு நீங்க வந்து போல் நடத்தின ஆள் நீங்க. ஸோ இவனுங்க எங்கெங்க பொட்டியை நழுத்தி இருக்கிறானுங்க, இப்ப யாருக்கெல்லாம் பொட்டி கொடுக்குறானுங்க, எங்கெங்க ஏன் ஒண்ணு இல்லைங்க. ஒரு சின்ன கணக்கெடுப்பு மக்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இது நிறைய பேர் யாருமே டிஎல் நேத்து பேசல. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நேத்து வந்து 2 நாளா வந்து மாவட்ட நிர்வாகிகள் இதுன்னு சொல்லி தேர்வு அப்படின்னு சொல்லி நடத்தினான் விஜய். நல்லா உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நியமனத்துக்கு 25,000 ரூபாய் பணம் வாங்கினான் டிடி சலானோட. ஓகேவா? டிடி சலானோட 25,000 ரூபாய் பணம் வாங்கினான். 120 இன்ட்டு 25,000 ரூபாய் போட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 15 லட்சமா 25 லட்சமா இருக்குமா? 15 லட்சம் வரும்னு நினைக்கிறேன், கணக்கு சரியா தெரியல. அடுத்தது வட்ட செயலாளர்ல இருந்து, மாவட்ட செயலாளர்ல இருந்து, பொருளாளர்ல இருந்து வட்ட செயலாளர் வரைக்கும், வட்ட செயலாளருக்கு 1000 ரூபாய் மினிமம். நீ வந்து உனக்கு பொறுப்பு உனக்கு வரணும்னா நீ 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மினிமம் 1000 ரூபாயில இருந்து 25,000 வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறான். ஓகேவா? குருளே நல்லா கணக்கு பார்த்துங்க. குருளே ஒரு கால்குலேட்டர் ஒன்று எடுத்துங்க. குருளே, ஹலோ நவீன் பிரசாத் இருக்கீங்களா? யாருக்கா கேக்குதாப்பா? ஓகே, கேக்குது கேக்குது கபிலந்திரா, கேக்குது. அப்படியே ஒரு கால்குலேட்டர் எடுத்துங்க. 120 மாவட்டமா பிரிச்சு 25,000 ரூபாய் வாங்கியிருக்கிறான் ஒரு ஆளுகிட்ட. ஓகேவா? 120 இன்ட்டு 25,000 ரூபாய் போட்டுங்க, எவ்வளவு ஆச்சு? இந்த வாரம் ஏன்னா இவங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெளிவா புரிய வைக்கிறேன். இவன் எவ்வளவு பெரிய காசு உள்ள புடுங்குறான், ரசிகர்கள்ட்ட இருந்து எப்படி காசை புடுங்கினான்ற மேட்டர் தெளிவா சொல்றான் உங்களுக்கு. எவ்வளவு ஆச்சு? 31,25,000 வருது. 31 லட்சம் அப்படியே வச்சுப்போம். இப்ப மாவட்ட செயலாளருக்கு 25,000 ரூபாய், மாவட்ட பொருளாளர்களுக்கு வந்து 15,000 ரூபாய். 15 இன்ட்டு 120 போடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயலர், 2 மாவட்ட செயலர், 2 பொருளாளர் மக்களே. இப்ப 15,000 ரூபாய் இன்ட்டு 120 போடுங்க. 18 லட்சம். 31ல இருந்து 18 எவ்வளவு ஆச்சு? 31 10 41 49. 49. 120 இன்ட்டு 1000. ஒரு 1,20,000. மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 50 லட்சம் வந்துருச்சு. 50 லட்சத்தை வாங்கிட்டு இந்த 2 நாளா மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு நியமனம்னு சொல்லி 50 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு கிராம் சில்வர் காயின் என்ன விலைங்க? ஒரு கிராம் சில்வர் காயின் என்ன விலை? 110 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சாப்பாடு மீல்ஸோட சாப்பாடு விலை இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு? 150 ரூபாயா? ஆமா, ஸ்பெஷல் மீல்ஸ் 150 ரூபா வரும். நார்மல் மீல்ஸ்க்கு என்ன ஒரு 100 ரூபாக்குள்ள வருமா? ஓகே, எத்தனை பேர் வந்திருப்பானுங்க? 20 பேர்னு வச்சுப்போம். 20 பேருக்கு ஒரு மீல்ஸ் என்ன, ஒரு சில்வர் காயின், எவ்வளவு செலவு, எவ்வளவு வருமானம்? 50 லட்ச ரூபா வருமானம். என்ன ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பானா? பண்ணிருப்பான். ஆமா, முடிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, எவன் மக்களுக்கு நல்லது செய்யவன் தான்? ஏன் ப்ரோ, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த 10,000 விஜய் பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுக்க போறான்,
அதுவே எப்படியும் அங்க புசியான நிக்கிற பாக்கெட் எவனோ ஒரு தான். அலக்கவிதான் செஞ்சிருப்பான் அந்த அங்க செலவையும். ஆமா இருக்கலாம் இருக்கலாம். பெட்ரோல் கூட அவன் ஃபிளைட்டுக்கு டிக்கெட் கூட அவன் போட்டுக்கல, வேற ஒரு கட்சிக்காரங்க தான் எடுத்து கொடுத்தாங்கன்றது வேற சொந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இப்ப நீங்க இது பாக்குறீங்க இல்லையா, இதுல நல்லா பாருங்க, 50 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு வேளை சாப்பாடு வந்தவங்களுக்கு வந்து சைவ சாப்பாடு, பிரியாணி கூட கிடையாது, சைவ சாப்பாடும் 1 கிராம் சில்வர் காயின். அந்த சில்வர் காயின் இன்னும் கொஞ்ச நாள் போனா பீங்கா மாதிரி லிஸ்ட் கிழிஞ்சு எடுத்துரும். ஓகேவா? சோ இதுதான் விஜய். இது கட்சிக்கு நிதின்ற பேர்ல எவன் கட்சிக்கு முதல்ல நிதி வாங்குறானோ, இங்க எல்லா கட்சியும் தான் கபிலா, என்ன இந்த கட்சி நிதி வாங்கலையா, நாங்க மட்டும் தான் வாங்குறோமா? எல்லா கட்சியும் நிதி வாங்குறான். நீ என்ன பண்ற? அவனை விட பெட்டர்னு சொல்லி தானே நீ வர. அப்ப நீ நிதி வாங்கிறீன்னா அப்ப நீயும் குட்டையில வந்த மாட்ட தானே? கண்டிப்பா. இப்போ ஒருத்தன் மாற்றத்தை தரேன்னு சொல்லிட்டு வரானா, அவங்ககிட்ட உண்மையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்களா? நீ அவனுடைய எதுக்கு செயல்பாடுகள் மாவட்ட எந்த செயலர்கிட்ட 25,000 ரூபாய் பணம் வாங்கின? டிடி சலானோட எதுக்கு பணம் வாங்கின? சிம்பிள் லாஜிக். இவ்வளவுதான் மேட்ரு. பொருளாளர்கிட்ட எதுக்கு 5,000 ரூபாய்? போட்டோவோட ஹாய் எடுத்து ப்ரோ. போட்டு விட்டான். வாஹரி ப்ரோ நான் ப்ரோ அவன் வந்து கட்சி நடத்துறதுக்கு அவன் சொந்த கையில இருந்து காசு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி. ப்ரோ அபார்ட் ஃப்ரம் ரைவல்ரிஸ் அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ. ஆக்சுவலி சினிமால அதான் அது வந்து விஜய் கிட்ட அது வந்து சுத்தமா இல்ல. விஜய் சார்ந்த சைட்ல இருந்து அது சுத்தமா ரொம்ப லாக் ஆயிட்டு இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ரஜினி சார் வந்து இது மாதிரி நாங்கெல்லாம் சினிமால ரொம்ப நட்புக்குரியவங்க தான், இந்த மாதிரி தயவு செஞ்சு புரளியை கலப்பாதுங்க அவர் சொன்னாரு. பட் அதையும் மீறி இந்த காக்கா கழுகுன்னு விஜய் வந்து லியோ சக்சஸ் மீட்ல சொன்னாரு. மீன்ஸ் அதெல்லாம் வந்து பியூர் அன்ப்ரொஃபஷனலிசம். ஆல்சோ வாய்க்கு ருசியா நண்பர்னு அஜித் சொல்றாரு. பட் அது அதே மாதிரி டிராக்கர்ஸ் அனுப்பி அந்த பத்மபூஷனையே டிமோட் பண்ற அளவுக்கு பேச வச்சு அவர் டிராக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரி, விஜய் வந்து மாஸ்டர் படம் ஆடியோ லான்ச்ல கோட்டு போட்டது போது அந்த இடத்துல அஜித் பேரை யூஸ் பண்ணுவான். கரெக்டா? ஆடியோ லான்ச்சை தாண்டி வேற எந்த இடத்துல அவன் அஜித் பேரை யூஸ் பண்ணிருக்கான் மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல அட்லீஸ்ட் இப்போ கமல் ரஜினி அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஃபைட் இருந்தாலும் அவங்க ஒரு பெருசா நண்பர்னு ஆஃப்லைன்ல காட்டுறாங்களா, அத மாதிரி அவருக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குதுன்ற. எதுக்கு இன்செக்யூரிட்டி? இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, 55 வயசு மேல ஆயிருக்கு எல்லாருக்கும். ஒரு இன்செக்யூரிட்டி இப்போ வாயில இருந்தே வர வச்சிட்டாங்க பாத்தியா? அதுதான் வந்து கமலஹாசன் பண்ணக்கூடிய வேலை, ஸ்ட்ராங் ஃபைட் அப்படின்னு. கிடையாது. நாங்க 80கள்லயே கமலஹாசன் அடிச்சு தூக்கி போட்டாச்சு. அதிகபட்சம் அவன் வந்து மோதிரம்னு நினைச்சு பார்த்தது 96 வரைக்கும் தான். அங்கேயும் அடிச்சு தூக்கி போட்டு மீச்சாச்சு. ஸோ அதனால இங்க ரஜினிக்கு ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. பட் ஆனா மீடியாக்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுது இல்லையா? ரஜினி கமல், முன்னாடி கமல் ரஜினி இருந்தது, ரஜினி கமல் அப்படின்றது மாறினுச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா மாறினுச்சு. ரஜினி காசு கொடுத்தோ அவரு கொடுத்தோ அது மாத்தல. ஆனா விஜய் காசு கொடுத்து அஜித் விஜய் அப்படின்னு இருந்தது, விஜய் அஜித்னு மாத்தாங்க. ஏன் இந்த ஆர்டர் முதல்ல வருது தெரியுமா? ஏன் எம்ஜிஆர் சிவாஜின்னு வருதுன்னா, சிவாஜியை விட எம்ஜிஆர் வயசுல மூத்தவர். புரிஞ்சுக்கிங்க. பத்திரிகைகள் இப்படிதான் முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. சிவாஜியை விட எம்ஜிஆர் வயசுல மூத்தவர், கமலை விட ரஜினி வயசுல மூத்தவர், விஜயை விட அஜித் வயசுல மூத்தவர். ஓகேவா? இதுதான் ஆர்டர். வயசு அந்த ஆர்டரை வச்சுதான் ஆர்டரை வந்து பேஸ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த ஸ்டாரிடம் அப்படின்றதுலாம் செகண்டரி, வயசு தான் முதல்ல பார்ப்பாங்க. வயசு வச்சுதான் இப்படி. அதனாலதான் அது வந்து நீங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப எம்ஜிஆரை விட சிவாஜி நல்ல நடிகர் இல்லையா அப்படி பார்க்க கூடாது. இங்க வயசு வித்தியாசத்துல தான் ஆர்டரே வைப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருது. அது ஆட்டோமேட்டிக்கா அமையும். மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி அமையாது. தமிழ் சினிமாவில் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அது மக்கள் அப்படியே உச்சரிப்புல எம்ஜிஆர் சிவாஜி, நீங்க படங்கள்ல கூட பாருங்களேன், எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் பேட்டராப்ல அந்த மாதிரி தான் வரும். இங்க எல்லா நீங்க அந்த ஒரு பாடம், இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்ல, எல்லா படங்கள்லயுமே எங்கேயாச்சும் ஒரு படத்துல டயலாக் வரும்போது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படிதான் அந்த ஆர்டர் படி தான் வரும். அது ஸ்டாரிடம் மட்டும் கிடையாது, அது வந்து வயசு ஒண்ணு வரும். அந்த வயசு யார் ஏஜ்ல மூத்தவங்களோ, ஏப்பா இதுல கூட நேத்து கூட நான் போட்டிருந்தேன் இந்த விஷயத்துல, அஜித் கூட சொல்றாப்ல, தம்பி தானே கூப்பிடுறாப்புல. இல்லங்க, அட்லீஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுங்க. அது அவங்கவுங்க மனசு பொறுத்து இருக்கு ஹரி.
நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்கவங்க அவங்களோட மனசு பொறுத்து தான் இருக்கு. 2வது அவன் அட்மின் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். உங்களுக்கே தெரியும். அட்மின் வச்சு தான் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து அட்மின் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது அவங்ககிட்ட நேரடியா அவன் ஒன்றும் அப்படி செல்போன்லாம் தெரியாமலாம் யூஸ் பண்றான்லாம் கிடையாது. அவன்லாம் ப்ரோ வந்து விஜய் விட ஜெகதீஷ் ரொம்ப விஷம் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. விஜய் விட ஜெகதீஷ் படு விஷம். யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டான். அது யாராவது வாலாட்டுற அது வாலாட்டுற நாய்ப்பா ஜெகதீஷ். அது என்ன பண்ணும் அது? அது வந்து என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யும். அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாரு விஜய்க்கு. இல்ல விஜய்க்கு அவன் வாழ்க்கை கொடுத்தான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்லைன்ல கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வச்சு இது பண்ணான். ஸோ அதனால அப்படிதான் சொல்ல முடியும். See, ப்ரோ சோ அவர் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம் கையில எடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. இட்ஸ் டோட்டலி இரலவென்ட். அந்த இஷ்யூ வந்து எதுக்கு எடுத்தாருன்னே தெரியல. ஏதோ எடுக்கணும்னு எடுத்தாரான்னு நான் அவன் சொல்றேன். ஹைதராபாத், டெல்லி, பெங்களூர் இந்த மாதிரி அர்பன் சிட்டிஸ்லாம் போய் பாருங்க. அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆல்சோ அவங்க வந்து சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் அங்க வந்து வெளிநாட்டுக்கு நிறைய கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்றதுக்காகவே ஏர்போர்ட் அவுட் சைட்ல கட்டியிருக்காங்க. அவங்கலாம் இதெல்லாம் பாக்குறது இல்ல பிரதர். அவங்க வந்து இன்னும் ஃபார்வர்டா போகணும்னு தான் பாக்குறாங்க. இங்கதான் ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா இவ்வளவு பிரச்சனை பண்றானுங்க பைத்தியக்காரங்க. என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ் போட்டு டீட்டெயிலா விஜய் ஃபேன்ஸை கூப்பிட்டு வச்சு கேட்டு பார்த்துட்டேன். அவங்களுக்கும் கடைசி வரைக்கும் பதில் வரல. இல்ல ப்ரோ, ஏன்னா சில ஏர்லைன்ஸ்லாம் இங்க வந்து டிக்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னைக்கு வர சென்னைக்கு இந்த டெஸ்டினேஷன்லாம் ஆமாம் டிக்ளைன் ஆமாம் பண்றாங்க. ஆமாம் ஆமாம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்தியால முக்கியமா ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. மும்பை, பெங்களூரு, கொச்சி அந்த மாதிரி. தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வரணும், ஸ்ட்ரெயிட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வரணும் ட்ரை பண்றாங்க. அது அலோவ் பண்ணா இன்னும் நல்லது அப்படின்றது அவங்களுக்கு இப்போ புரியல. கேட்டா நீங்க வேற இடத்துல வச்சீங்க அப்படின்னு. வேற இடம் இருந்தா சொல்றா தம்பி தான் கேக்குறாங்க. இன்ன வரைக்கும் சொல்லல. வரேன் எல்லாம் வந்து இல்ல அங்கேயும் விவசாயிகள் இருந்தா அங்கேயும் போய் போராடுவாரா விவசாயிகளுக்கு? அப்புறம் மறுபடியும் நாங்க இன்னும் இந்த இடம் தான் இல்ல வேற இடம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. வேங்க வயலுக்கு போக சொல்லுங்களேன் சிம்பிளா. ஏப்பா அவன் இன்னைக்கு வந்து ஃபுல்லா இன்னைக்கு அரசியல்வாதி விஜயா உங்க கண்ணில் இன்னைக்கு வந்து ஒரு 50% தெரியுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து தான் படத்தோட ப்ரமோஷன். நீங்க சிம்பிளா நான் சொல்லணும்னா நான் என்னுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய படத்தோட ப்ரமோஷன் அதுக்கு முன்னாடி அஜித்துக்கு ஒரு பாராட்டு ட்வீட் ஒன்று போட்டுட்டு அடுத்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 மணிக்கு இப்போ வந்து இதுன்னா ஃபர்ஸ்ட் லுக் விடுறான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:45 அந்த மாரி டைம்ல ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் லுக் விட்டுட்டு அவன் போயிடுவான். இல்ல அதுக்கு அது போட்டதுக்கு அப்புறம் போறது கூட வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனா அவனுக்கு என்ன ப்ரமோஷன் தேவையோ அதை கரெக்டா அவன் செய்வான். அது அவனுக்கு அது பிடிக்குது அப்படின்னா அவனுக்கு அதுதான் தேவைன்னா அது தெளிவா செய்வானுங்க. இங்க இருக்கிற ஃபேன் பேஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா இன்னொரு உருட்டுவானுங்க. ஏய் அவர் ட்வீட் போடலடா, அவர் ஃபோன் பண்ணி பாராட்டினாடுறா தெரியுமா உனக்கு, விஷ் பண்ணாடுறா தெரியுமா உனக்கு, பக்கத்துல உட்காந்து ஒட்டு கேட்ட மாதிரியே பேசுவானுங்க. கபிலன் அங்க பரந்தூர்ல போய் ஒண்ணுமே பேசல. ஆனா நிறைய யூடியூப் சேனல்ல பரந்தூர் போயிட்டான் இப்படின்னே வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஒண்ணுமே இல்ல பண்ணாததுக்கு. நான் தானே சொன்னேன்னு, விஜய் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல இந்த பில்டப் கொடுத்து மட்டுமே தான் அவனுங்க வாழ்க்கையை ஓட்ட முடியுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த எடிட் பண்ணுவானுங்க முதல்வன் பிஜிஎம் போட்டு டான் டான் டடடான் டான் 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 டடடான் டான் 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 போட்டு விட்டுருவானுங்க ஒரு பிஜிஎம் ஸ்லோ மோஷன்ல. இதை தாண்டி வேற என்ன தெரியும் விஜய் ஃபேன்ஸ்? அரசியல் தெரியுமா, பேச தெரியுமா? ஏன் ப்ரோ இப்போ பத்திரிகையாளரை மீட் பண்ணல அப்படிங்கறதே வந்து ஏன் ஒரு யூடியூப் சேனலும் கேட்கவும் மாட்டேங்கிறானுங்க. எதுவுமே பணம் வாங்கினா அந்த டாபிக்கே வர ஆக்சுவலி மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு சொல்றேன். சேனல்ஸ் வந்து இல்ல ஆக்சுவலி சேனல்ஸ் வந்து பிஆர்ஓ மூலமா வந்து பே பண்ணா அதை ஃபுல்லா கவரேஜ் பண்ணுங்க, அதை ஃபுல்லா வந்து நீங்க வந்து இது எடுங்க அப்படின்னு சொல்லி சேனல்ஸை இப்போ வந்து ப்ரமோட் பண்றாங்க. அது ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்கு. சேனல்ஸ் ப்ரொமோஷன்ல இறங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வருமானம் ஆட் மூலமா கிடையாது. இந்த மாதிரி கட்சிகள் வந்து இப்போ ஒரு கட்சி வந்து மாநாடு நடத்த போதுன்னா அதை நீங்க ஃபுல்லா கவரேஜ் பண்ணீங்கன்னா இவ்வளவு பேமெண்ட். எத்தனை ரிப்போர்ட்டர் அனுப்புறீங்க, எத்தனை கேமரா வருதுன்னா அதுக்கு இவ்வளவு பேமெண்ட். அதுல வரக்கூடிய ஆடு ரெவென்யூலாம் அது உங்களுக்கே போய் சேர்ந்துரும், எங்களுக்கு தேவையில்லை. ப்ரோ ஆனா இப்ப தலைவர் சொன்னார்ல அந்த டிசம்பர் 31 நைட் அன்னைக்கு வந்து அந்த ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப டவுன்ல இருந்த போது இவர் ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அவர் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பியூரஸ்ட் ஆக்டர் நான் பாக்குறேன். வன்மம்லாம் அவர்லாம் வந்து கமலாசன் மேலேயே இறக்காத ஒரு மனுஷங்க. நான் தான் அவர் வந்து அவர் மாதிரி ஒரு பியூரிட்டி அவரு கிட்ட
சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு தலைவர். என்னன்னா, இந்த எந்திரன் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒண்ணு சொன்னாரு. சித்தருங்கள்லாம் நீங்க வந்து ஏதோ காட்டுலயோ, மலையிலயோ இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. கோட்டு போட்டும் இருப்பாங்க, ஜீன்ஸ் போட்டும் இருப்பாங்க, ஒயின் போட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ஒண்ணு ஆக்சுவலி நெறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்லி ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, சித்தர்கள் கிட்ட நீங்க வந்து சாபம் வாங்குனீங்கன்னா பளிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை நமக்கு அது கிடையாது. பட் ஆனா வந்து ஒரு வேர்ட்ஸ் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலி. சொன்னா சில பேர் சொன்னா பலிக்கும். சில பேர் சொன்னா அது வந்து அப்படியே நடக்கும். அந்த மாரி ஒண்ணுதான். நான் ஒண்ணும் அது பெருசா நான் வந்து அ இது இது சொன்னனால தான் நடந்தது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவரு சொன்னது ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குல்ல. உனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒண்ணு போச்சுல்ல. அவ்வளவுதான். அந்த பாசிட்டிவிட்டிய எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஹார்டா போய் கிரியேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு தலைவர் மட்டும்தான். டக்குன்னு போயிட்டு அந்த ஒரு விஷயத்த நெகட்டிவிட்டியா இருக்கிறது அந்த நெறைய பேர் சொல்லுவாங்க. தலைவர் ஃபேன்ஸே சொல்லுவாங்க. வராராக்கு. என்னன்னா, அந்த பாசிட்டிவிட்டி வைப் வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப அழகா கொண்டு வந்து ரொம்ப நீங்க ரசிக்கும் வகையில உன்ன கொண்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு அவரு. அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பாசிட்டிவான வைப்ஸ்லாம் ஏத்திருவாரு மனுஷன். அதனால தான் நெறைய தலைவர் ஃபேன்ஸ் மைண்ட் டிப்ரஸா இருக்கும்போது, மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது, யூடியூப்ல போயிட்டு தலைவரோட ஸ்பீச்ச கேட்பாங்க. அப்ப அங்க கேட்கும்போது, இந்த நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த சுசி கணேசன், இந்த இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த தீபாவளி அன்னைக்குலாம் வந்து பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒண்ணு குடுக்கும். அது இயற்கையாவே இந்த மனுஷன் ஏங்க இவரு சொல்ற விஷயத்த வேற ஒருத்தர் சொன்னா போர் அடிக்கும், கொட்டாய் விட்டுரும். இவரு சொல்ற விதமும், இவரு சொல்ற அந்த குட்டி கதையோட சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி ஒண்ணு குடுப்பாரு பார்த்தீங்களா? அது வேற மாரி வந்து சேரும் நமக்கு. சொல்லுங்க வாசுதேவன். அடுத்த ராக் நீ பேசு ராக்கு. வாசுதேவன் பேசிட்டான். ஓகே கம்ப்ளைன் ப்ரோ. இல்ல ஒரே ஒரு விஷயம்தான். ம். இந்த ரசிகர்கள் மக்களோட மனநிலை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப விஜய் அவருக்கு வந்து சன் பிக்சர்ஸ், டிஎம்கே தான் அவ்வளவு தூரம் தூக்கி விட்டது. இப்ப அஜித் சாரோட பாட்டே சன் மியூசிக்ல ஆரம்ப காலத்துல போடல. ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? ஆமா. அன்னைக்கெல்லாம் நல்லவங்களா தெரிஞ்சவங்க இன்னைக்கு வாயை திறந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறியே. அப்ப அவங்க கொள்ளடிச்ச காசுல தானே நீ இதுவரை சம்பளம் வாங்கியிருக்க. ஏன் அன்னைக்கு வந்து தெரியல? இது என்ன புத்தர் போதி மரத்துல மாதிரி திடீர்னு எப்படி எல்லாருக்கும் ஞான உதயம் வருது எனக்கு புரியல. அது ப்ரோ எப்படி காமன் டைம்ல ஏடிஎம்கே சைடுக்கு நின்றாங்க. அப்புறமா இப்ப தலைவர் சைடுல ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டா நின்றாங்க. அது எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு படம் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணலன்னு உடனே ஆப்போசிட் சேனலுக்கு போய் ஜம்ப் பண்ணி பேட்டி கொடுத்துவேன். சன் டிவில இந்த பக்கம் பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பக்கம் போயிட்டு ஜெயா டிவில உட்காந்து பேட்டி கொடுத்தது தான் நம்ம விஜய். ஓகேவா? அப்ப நீங்க இதெல்லாம் பாத்துக்கணும். அவன் அரசியல் வரும்போது அவன் முன்னாடியே சில சேனல்ஸ் இந்த சேனல்ஸ் நம்மனா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் புதிய தலைமுறைக்கு ஒரு அமௌண்ட், பாலிமர் சேனல் நம்மளை போட்டு கொத்தி கொத்தி எடுக்கிறான்னு சொல்லிட்டு பாலிமர் சேனலுக்கு ஒரு அமௌண்ட், இப்ப புதுசா உள்ள இறங்கிருக்கிறவன் தான் நியூஸ் 24/7 தமிழ். அவனை என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவனுங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஒன்னும் பிடிபடுற மாதிரி தெரியல. சோ அதனால இந்த சேனல்ஸோட சப்போர்ட்டும் இப்ப ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்றேனே, விஜயோட மவுஸ் வந்து இறங்கி போச்சு. விஜய் ஃபேன்ஸுக்குமே அந்த மவுஸ் இறங்கி போச்சு அப்படின்றது எதை எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, 3 நாளைக்கு முன்னாடி பறந்துருன்னு ஒரு நாள் முழுக்க கவரேஜ் பண்ணானுங்க இல்லையா? அடுத்த நாள் என்னாச்சு? சீமான் டேக் ஓவர் பண்ணிட்டாப்ல. ஃபேக்ட் தானே? டிஎல் முழுக்க சீமான் விஷயம் தான் ஃபுல்லா ஃபேக்டா போச்சு. கரெக்டா? விஜய் பத்தி அவனா பேசினானா? 3ஆவது நாள் இவனுங்க மறுபடியும் ட்விட்டர்ல சோஷியல் மீடியால விஜய் 69 வரப்போகுது, விஜய் 69 வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு சொல்லி பில்டப் கொடுத்துருக்க நேரத்துல ட்ரெயினுக்கு நடுவில் குறுக்கால ஒரு பஸ் ஒன்று மாட்டிச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி உள்ள வந்து அவன் மாட்டிக்கிட்டான். எங்க? இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல, இந்த அவார்டு அறிவிப்பு இதுல டோட்டலாவே 69 எல்லாம் மறந்துட்டான். உண்மைதானே? இன்னைக்கு இன்னைக்கு குடியரசு தின வாழ்த்து. இன்னைக்கு குடியரசு தினம் அப்படின் போது டோட்டலா அதுவும் சுத்தமா இது எல்லாமே ஒன்னா சேருமா டோட்டலா காலி ஆயிடும். மக்கள் எது அதிகமா விரும்புறாங்களோ, மக்கள் எது வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது நடக்கும் போது அதுக்கான ஆதரவு அதுக்கான இப்ப விஜய் ஐரா அவார்டு வாங்கும் போது விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் அதை பெருமையா பேசிட்டு இருந்தான். ஊரே கழுவி ஊத்துனுச்சு. இன்னைக்கு அதை விட இன்னைக்கு 3 மடங்கு கழுவி ஊத்துது விஜய். எங்க ஒரு விஜய் ஃபேன் ஓப்பனா டிஎல்ல ஒரு ட்வீட், அன்னைக்கு நீ போட்டு இல்ல ட்ரெண்ட் பண்ணி இல்ல ஐரா அவார்டு சொல்லி ட்ராக் ட்ரெண்ட் பண்ணி இல்ல தளபதி விஜய்னு, இப்ப போட